வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. அசைவ பால் இது என்ன புது செய்தியாக இருக்குது? அசைவ பால்னா என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இந்தியாவினுடைய கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை. ரீட்டைல் ஷோரூம் இந்தியா முழுக்க இருக்குது. பிரபலமான கம்பெனி, இந்தியாவுடைய முதன்மையான பணக்காரில் ஒருத்தராக இருக்கிறவர் அந்த ரீட்டைல் ஷாப் வச்சுருக்காரு. ரீட்டைல் பொருட்கள் விற்கிறது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு வச்சுக்கோங்களேன். அதில் சைவ முட்டை அப்படின்னு ஒரு பொருளை நான் பார்த்துருக்கேன். அது என்ன முட்டையில் சைவ முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு கோழி எதை வேணாலும் சாப்பிடும், புழு பூச்சி எதாவது சாப்பிட்டு வாழும். அந்த கோழிக்கு ஒரு குறிப்பிட்ட வகை கோழி எடுத்து அந்த கோழிக்கு தானியங்களை மட்டுமே உணவாக கொடுத்து அந்த கோழியிலேருந்து வர்றது தான் சைவ முட்டை. நம்மளை கூமுட்டையாக்குற விஷயம் நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ அசைவ பால், அது என்ன அசைவ பால்? பால் சைவம்னு நினச்சி தான் எல்லாம் குடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அது என்ன அசைவ பால் அப்படின்னா, இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையான ஒரு வர்த்தக உறவில் ஏற்படுகிற ஒரு சவாலாகத்தான் இதை பார்க்கிறோம். அமெரிக்காவிலேருந்து பால் உற்பத்தியாகி, பால் பண்ணை தொழில், கால்நடை தொழிலில் உற்பத்தியாகி இந்தியாவுக்கான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்த சரத்தை கொண்டு வர்றாங்க. நீங்கள் பால் அங்கேருந்து இறக்குமதி பண்ணிக்கணும்னு. அந்த பசுக்களுக்கு என்ன தீவனமாக கொடுக்குறாங்கன்னா, அசைவ உணவை தீவனமாக கொடுக்குறாங்க. என்ன அசைவ உணவு? பன்றி, குதிரை, பூனை இறைச்சிகள், பொதுவாக விலங்கு இறைச்சிகளை மாட்டு தீவனமாக மாற்றி அந்த மாடுகள் கொடுக்குறாங்க. ஏன்னா எளிதாக செரிமானம் பண்ணி உடல் அதிகமான பால் கொடுக்கணும்னு ஒரு ஆய்வு அவங்களுக்கு. இது மட்டுமா? இல்லை, இரத்த உணவுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இரத்த உணவுனா என்ன? இறைச்சி செய்யும் பொழுது பிரித்தெடுக்கப்படுகிற இரத்தங்கள், மிருகங்களுடைய இரத்தங்களை உலர்த்தி, அதாவது ட்ரை பண்ணி அதை பவுடராக்கி அதை கொடுக்குறாங்க. இதில் இருக்கிற வேதியியல் பொருட்கள் பொதுவாக மாட்டுக்கு சோளம், புல் இதுதானே போடுவாங்க. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சோளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோளத்தில் இருக்கிற கார்ன், அந்த சோளத்தில் இருக்கிற வேதியியல் பொருட்கள் பசுவோட உடலுக்குள்ளே போய் பாலாக மாறுறதுக்கு ஒரு சில வேதியியல் நடக்கும் பார்த்தீங்களா? அதை விட இரத்த உணவுகளை கொடுத்தா எளிதாக நடக்குது. அப்போ பால் உற்பத்தி அதிகமாகுது. இந்தியா அதை எடுத்துக்கணும்னு சொல்லுது அமெரிக்கா. இந்த அசைவ பால் தனது கலாச்சாரப்படியும் தங்களுடைய கொள்கைகள் படியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்தியா மறுத்து வருது. இதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு வர்த்தக இதில் இருக்கிறது. அதே சமயத்தில் அசைவ பால்னு ஒரு ப்ராடக்டை கொண்டு அந்த ஆய்வுகள் இந்தியாவுக்கு வருது. இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அசைவ பால் குறித்து நேயர்கள் கருத்து சொல்லட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.